ஹலோ சிஜிஸ், ஐ எம் ஸ்ரீ சுப்ராம் ஃப்ரம் பிளண்டர் தமிழ். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த மெட்டாலிக் ஷேடர் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் கெட் இந்த நியூ ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க அண்ட் ஷிஃப்டே ப்ரெஸ் பண்ணி பிளைன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஷார்ட்கட் கீழே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும், ஜஸ்ட் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம அதுக்கு சப்டிவைட் ஆட் பண்ண போகிறோம். நம்பர் ஆஃப் கட்ஸ் வந்து 43. இந்த மாதிரி நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்கேல் பண்ணியிருப்பேன், 5 யூனிட் ஸ்கேல் பண்ணியிருப்பேன். இந்த நம்பர்ஸ் ஃபுல்லாக நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஸோ அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் கூகுள் டாக்குமெண்ட் தான். அதுக்கடுத்தாக்கில் நம்ம டெக்ஸ்சர் அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டிஸ்பிளேஸ் அண்ட் மாடிஃபயர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தாக்கில் டெக்ஸ்சர் அப்ளை பண்ண போகிறோம். டெக்ஸ்சரில் போய்ட்டு க்ளவுட் செலக்ட் பண்ணிக்கோங்க. க்ளவுடோட நம்பர்ஸ் வந்து 2, ஓகேங்களா? 2 கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து மாடிஃபயருக்கு போய்ட்டு டெசிமேட் மாடிஃபயர் ஆட் பண்ணுறோம். அதில் அன்சப்டிவைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஒயர் ஃப்ரேம் ஆட் பண்ண போகிறோம். ஒயர் ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் நம்பர்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த நம்பர்ஸ்க்கு வரல அப்படின்னா ஜஸ்ட் ஃபைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அந்த நம்பர்ஸ், ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம சப்டிவைட் மாடிஃபையரை டவுன் பண்ண போகிறோம், ஓகேங்களா? எதுக்கு கீழே அப்படின்னா டெசிமேட் மாடிஃபையருக்கு கீழே சப்டிவைட் மாடிஃபையர் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்கு அப்படி ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ் பர் ப்ரெஃபரன்ஸ், அதாவது ஹெராரிக்கி அப்படின்னு சொல்லுவாங்க, டாமினேட் பண்ணுறவங்கலாம் ஃபஸ்ட்டு இருக்கணும் அப்படின்றதுக்கோசரம். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு எந்த மாடிஃபையர் டாமினேட் பண்ணுதோ அதை நான் மேலே வச்சுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அதை கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ இருக்குல்ல, அதுக்கு மேலே நீங்கள் ஆப்ஜெக்ட் விண்டோ இருக்கும், அதில் பிளைனை கிளிக் பண்ணி ஷேடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஷேடர் ஆட் பண்ணி நான் ஸ்க்ரீனை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஷேடிங் டேபுக்கு கூட போய் மாற்றிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃப் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃப் கூடவே இன்னொரு ஷேடர் ஆட் பண்ணியிருக்கேன், பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் யூ கெட் இட். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபைனல் லைட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். லைட்டிங் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து எந்த இடத்துல நம்ம கேமரா வைக்க போகிறோமோ அதுக்கு பக்கத்தில் வைக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து லைட்டோட கலரை வந்து ஜஸ்ட் நான் டிம் ப்ளூக்கு வச்சுக்குவேன். ஓகே, சாரி, டிம் ப்ளூ இல்லை, ஆரஞ்சு வச்சுக்குவோம், அதான் நல்லாயிருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த லைட்டை ட்ராக் பண்ண போகிறோம், அதை டூப்ளிகேட் எடுத்து சென்டரில் வைக்க போகிறோம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் கலரை மாற்றிக்கிட்டு ஷிஃப்ட் டி ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் ப்ரெஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஓவர் லைட்டுக்கு ஓவர் கலர் வச்சுக்கோ. யா, தட்ஸ் இட். அதாவது ஃபஸ்ட் வச்ச ஆரஞ்சு, அடுத்து ப்ளூ, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நடுவில் என்ன கலர் இருக்கோ அந்த கலர் வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கேமராவை பொசிஷன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நான் ஃபைன் லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வச்சுக்கிறேன். ஓகே, கேமரா ஆட் பண்ணிக்கோங்க, ஷிஃப்டே ப்ரெஸ் பண்ணி கேமரா, ஜஸ்ட் லைக் தட். அண்ட் கேமரா வச்சுருக்கேன், ஓகேங்களா? கேமரா வச்சுட்டு பொசிஷன் பண்ணிக்கோங்க. ரெட். என்ஜாய் த வியூ ஆஸ் யூ ஹேவ். ஓகே, நெக்ஸ்ட் டுட்டோரியலில் பார்ப்போம். பை பாய், டேக் கேர்.